இந்த தர்மா இந்த தர்மா நீங்க மிக சிறப்பா பேசுனீங்க. வீணா போன விருந்தா இருக்கீங்க. நானும் காத்துக்கிட்டே இருந்தேன் என்னதான் இவர் பேச போறாங்கன்னு. கடைசியில விருந்து போற விருந்தாளி வந்து யாரு? தொலைக்காட்சி பெட்டி. அது ரொம்ப நல்லா ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருந்தாரு. நீங்க பேசும்போது நாங்கெல்லாம் ஆவலா காத்துட்டு இருந்தோம். கடைசியில யாரு அந்த மாமான்னு நீங்க சொன்னீங்க. டிவி நல்ல கருத்து தானே? ஆமா, அதனால ஒரு பெரிய கைத்தட்டி கொடுங்க அவருக்கு. மிக சிறப்பா பேசுனீங்க தர்மா. கருத்துள்ள ஒரு இன்றைய வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல கருத்து. நீங்க பேசும்போது உங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பகிர்ந்துட்டீங்க. அது தவிர நீங்க ஏன் நம்ம தொலைபேசி வந்து டிவி வந்து நன்மை கெடுதல் ரெண்டும் பேசுனீங்க. அது ரொம்ப பெருமையா நல்லா இருந்தது. நீங்க பேசும்போது தன்னம்பிக்கை ரொம்ப இருந்தது. நீங்க பேசுறது வந்து இதுதானே அவங்க முதல் தடவை இவ்வளவு பேர் முன்னாடி பேசுறீங்க? ஆமா தானே? ஆமாவா இல்லையா? டோஸ் மாஸ்டர்ல இதுதான் முதல் தடவை தமிழ்ல பேசிருக்காரு. பெரிய கை தட்டி கொடுங்க. சொல்றீங்க தர்ம, இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா பண்ணலாம்னா நீங்க வந்து ஒரு ஸ்டைலா நின்னுட்டு இருந்தீங்க. அது என்ன தெரியுமா ஸ்டைலு? கை எப்படி வச்சுக்கிட்டு இந்த ரஜினிகார் சொல்லுவாரு அது மாதிரி ஒரு ஸ்டைலா நின்று கையில பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த கை எங்க தான் போகுதுன்னு. அப்புறம் கை வந்து பின்னாடி போச்சு. நீங்க கை நல்லா பாய்ச்சிருந்தா இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். அதுவும் நாங்க எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நான் உங்க வேல்யூவேட்டர். என்ன ஒரு தடவையும் நீங்க பார்க்கல. எங்கதான் பாத்தீங்க? இப்படித்தான் நடந்துகிட்டே வந்தீங்க. எல்லாரும் கண் கொடுத்து பார்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். தர்மா, உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். முதல் தடவை இங்க பேசுறீங்க. இன்னும் மிக மிக 1000 பேர் முன்னாடி பேசணும்னு வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி. கடைக்கண் பார்வை பட